ஸ்டைல் வத்த குழம்பு பண்ணலாமா? வெஜ் லவர்ஸ்க்கு மட்டும்தான் இது தேவாமிருதமாக இருக்கும்னு தெரியும். ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தாலும் சரிங்க, இல்லை ரொம்ப நாளாக வீட்டு சாப்பாடு சாப்பிடலனாலும் சரி, ஃபஸ்ட்டு நான் செஞ்சு சாப்பிட்றது இந்த வத்த குழம்பு தான். திஸ் இஸ் மை மோஸ்ட் ஃபேவரட் கம்ஃபர்ட் ஃபுட். இதுக்கு ஃபஸ்ட்டு வத்த குழம்பு பொடி ரெடி பண்ணிக்கலாம். 4 டீஸ்பூன் மல்லி, 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டீஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 3/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 3 காஷ்மீரி காஞ்ச மிளகா, 5 குண்டு மிளகா. இது எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. இது கூடவே ஒரு கட்டி பெருங்காயத்தை 1 டீஸ்பூன் எண்ணெயில நல்லா பொரிச்சிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு தாளிக்க ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய், பாதி வடகம், அதோட 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாயை நல்லா வறுத்துக்கோங்க. இதுல சுண்டக்காய், கத்திரிக்காய், மணத்தக்காளி, அவரைன்னு எல்லா விதமான வத்தலும் சேர்த்திருக்கேங்க. அது கூடவே 20 பல் பூண்டையும் நான் வறுத்துட்டு அது கூட 20 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேன். அடுத்து 2 தூளா கட் பண்ண வெங்காயத்தையும் வதக்கிக்கோங்க. ஒரு கன்சிஸ்டன்சி கொடுக்கும். இதுல 3 டேபிள் ஸ்பூன் வத்த குழம்பு பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 தக்காளியா அரைச்சு உள்ள சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதுல 1 லிட்டர் தண்ணில ஒரு பெரிய ஆரஞ்சு பழ சைஸ்ல புளிய கரைச்சு வச்சிருந்தேன், அதை உள்ள சேர்த்துக்கிறேன். இதுல நான் ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். வத்த குழம்பு பொடி சேர்க்கும் போதே நீங்க சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டேன். கொதிக்க ஆரம்பிக்கும் போது ஒரு கட்டி வெல்லம் சேர்த்துக்கோங்க. ஒரு 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். சிம்ல வச்சிருங்க. ஒரு 20 நிமிஷத்துல எண்ணெய் பிரிஞ்சு வரும். ஃபைனலி கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துட்டு இறக்கிடுங்க. வெட்டு வைக்கிறேங்க. இந்த வத்த குழம்பு 15 நாள் நீங்க சூடு பண்ணலனா கூட ஷெல்ஃப் லைஃப் இருக்கு. 1 வருஷம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட சாப்பிடலாம். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?